வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக் எம்டின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இனிஷியலி ஸ்டாக் இஸ் எம்டி. எப்பயுமே ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டாக் வந்து எம்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அது உள்ள எந்த எலமெண்ட்ஸுமே இருக்காது. அட் தட் டைம் த டாப் ஷுட் பி இனிஷியலைஸ் டு -1 ஆர் 0. அப்போது ஒரு ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கும்போது நம்ம டாப் வேல்யூ என்ன சொல்லணும்னா ஒன்று -1 செட் பண்ணணும், இல்லை 0ன்னு செட் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டாக். ஸோ அதுக்கு வேல்யூஸ் 0, 1 ... to 9 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே ஸ்டாக்குள்ளே எம்டியாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக் எம்டியாக இருக்கும்போது நம்ம டாப் வேல்யூ வந்து -1 செட் பண்ணணும், இல்லை 0ன்னு செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுதான் கண்டிஷன். இஃப் ஸ்டாக் எம்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இன்ட் stack empty stemptyன்னு ஒரு ஃபங்க்ஷனை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா இஃப், ஓகேங்களா, அந்த ஸ்டாக்கினுடைய டாப் வேல்யூ -1 இருந்துச்சுன்னா நம்ம 1 ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா, அப்போ என்ன சொல்லுது, ஸ்டாக் எம்டியாக இருக்குன்னு சொல்லும். அப்படி இல்லை எல்ஸ் ரிட்டர்ன் 0, ஸ்டாக் எம்டியாக இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு, இதுதான் வந்து சின்டாக்ஸ், இதுதான் வந்து கோடு. ஓகேங்களா, எதுக்கு, ஸ்டாக் எம்டிக்கு. நெக்ஸ்ட் அடுத்து ஸ்டாக் ஃபுல் ஆப்ரேஷன். ஸோ ஸ்டாக் ஃபுல்லானதுன்னா அப்போ கண்டிப்பாக அதில் எலமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டாக்குள்ளே ஒரு ஸ்டாக்கினுடைய சைஸ் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா சைஸ் ஆஃப் த அரே மீன்ஸ் சைஸ் ஆஃப் த ஸ்டாக். இதில் நம்ம அரே தான் யூஸ் பண்ணுவோம், அரே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அரே என்ன சைஸ் இருக்கோ அதுதான் ஸ்டாக்கினுடைய சைஸ்னு எடுத்துப்போம். இட் இஸ் நெசசரி பிஃபோர் இன்சர்ட்டிங் த எலமெண்ட்ஸ் டு செக் வெதர் த ஸ்டாக் இஸ் ஃபுல் ஆர் நாட். இப்போ ஏதோ ஒரு எலமெண்ட்டு ஸ்டாக் உள்ளே செலுத்துகிறோம்னா அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல செக் பண்ண வேண்டியது ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் நெசசரி பிஃபோர் இன்சர்ட்டிங் த எலமெண்ட்ஸ் டு செக் வெதர் த ஸ்டாக் இஸ் ஃபுல் ஆர் நாட், ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸ்டாக் ஃபுல் கண்டிஷன் இஸ் அச்சீவ்டு when stack reaches to maximum size of the array. அப்போது சைஸ் ஆஃப் அரே இப்போ 10ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 10 வந்துருச்சுன்னா அப்போ கண்டிப்பாக வந்து அங்கே ஸ்டாக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஸ்டாக் ஃபுல் கண்டிஷன் என்னது, ஸ்டாக்குடைய வேல்யூ வந்து மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த அரேக்கு ரீச் ஆகிடும். ஓகேங்களா, அது வரைக்கும் தான் இந்த ஸ்டாக்குள்ளே எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ண முடியும்னா ஃபுல்லாகிட்ருக்கும். அதை நம்ம ஸ்டாக் ஃபுல் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு டயக்ராம் பாருங்கள். இப்போது 0லேருந்து 9 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது ஸ்டாக்கு. ஸோ 10, 20, 30 ... 90 வரைக்கும் எலமெண்ட்ஸு ஃபுல்லாக இருக்குது. ஸோ டாப் பொசிஷன் வந்து 9th இருக்குது. ஓகேங்களா, அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ டாப் வேல்யூ லாஸ்ட்டில் இருக்கிறதுனால அப்போ ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம இங்கே சொல்லிடலாம். ஸோ இதுக்கு கோடிங் பாருங்கள். இன்ட் ஸ்டாக் ஃபுல்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே செக் பண்ணுறோம் ஸ்டாக் டாட் டாப் வேல்யூ வந்து > size -1. ஓகேங்களா, அதாவது இப்போது சைஸ் என்னது, இது 9. ஓகேங்களா, இப்போது இது சைஸ் 9 சொல்ல முடியாது, 10ன்னு வரும் சைஸு. ஸோ 10 - 1 9. ஸோ 9 வேல்யூவோ இல்லை 9க்கு மேற்பட்ட வேல்யூஸோ இருந்துச்சுன்னா அப்போ டாப் என்னன்னு சொல்லுவோம், அந்த ஸ்டாக்கில் இருக்க அந்த டாப் வேல்யூ வந்து செக் பண்ணிவிட்டு என்ன சொல்லும், கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்குது, இனிமேல் எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணணும், டெலிட் பண்ணணும், நம்மளுக்கு ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த கண்டிஷன். அப்போது நம்ம ஸ்டாக் டாட் டாப் வேல்யூ செக் பண்ணி பார்க்குறோம். அது சைஸ் -1 விட > இருந்துச்சுன்னா அப்போது ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாக் ஃபுல்லாக இல்லைன்னு அர்த்தம். அதான் ரிட்டர்ன் 0. 1னா ட்ரூ, 0னா ஃபால்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த கோடு. நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ரேஷன் புஷ் ஆப்ரேஷன். புஷ் இஸ் எ ஃபங்க்ஷன் which insert the new element at the top of the stack. இப்போது ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா 10ன்னு ஒரு எலமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன். அப்போது இது இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் புஷிங் த எலமெண்ட் 10 ஆன் டு த ஸ்டாக். ஓகேங்களா, அப்போது டாப் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் இப்போதைக்கு டாப் வேல்யூ 0. ஓகேனா ஃபஸ்ட் எலமெண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 20ன்னு ஒரு எலமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ புஷ்ட் 20 on to the stack. Top get incremented by 1. அப்போது முன்னாடி டாப் வேல்யூ 0 இருந்தது, இப்போ 1 ஆகிடும்.
ஸோ இந்த இடத்துல வந்து டாப் வேல்யூ 0ன்னு வந்திருக்கும், இப்போ 1ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது மூணாவது எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறேன், 13. அப்போ டாப் வேல்யூனா ஆகிடும் இப்போ 1 + 1 2. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட் உள்ளே வந்து ஆட் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகும் அந்த டாப் வேல்யூ ஒரு வேல்யூவாக. ஸோ 30 இஸ் புஷ்ட் ஆன் டு த ஸ்டாக். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்டாக்குள்ள எலிமெண்ட்ஸை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கோடிங் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் பேர் என்ன வைக்கிறோம்னா புஷ்ன்னு வைக்கிறோம். அதுக்குள்ளே இன்ட் ஐட்டம், ஏதோ ஒரு ஐட்டம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், புஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம கண்டிஷன்ஸ் எழுதணும். பாருங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாக் டாட் டாப் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா என்னது, அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஸ்டாக் டாட் எஸ் ஆஃப் ஸ்டாக் டாட் டாப் ஈக்குவல் டு ஐட்டம். ஓகேங்களா? அதாவது ஒரு ஐட்டம் உள்ளே போகிறது, உள்ளே வருது, புஷ் பண்ணுறோம், புஷ் பண்ணோன்னா அந்த ஐட்டம் வந்து அதாவது இந்த ஸ்டாக்குக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? அதுதான் இந்த கண்டிஷன். இந்த 2 லைன் தான், புஷ் பண்ணுறோம், எலமெண்ட்ஸும் உள்ளே போகுது, அப்போ டாப் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. புரியுதுங்களா? இப்போது 13 ஒரு எலமெண்ட்டை உள்ளே போடுறேன், இங்கே டாப் வேல்யூ 20 இருந்தது, அது அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லையா, 30க்கு போயிடுச்சு. அதாவது இங்கே டாப் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன், இன்க்ரிமெண்ட். அப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அந்த எலமெண்ட் அந்த ஐட்டம் வந்து ஸ்டாக்குக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் வந்து புஷ் பண்ணுறது. நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ரேஷன் பாப் ஆப்ரேஷன். பாப் ஆப்ரேஷன் which delete the element at the top of the stack. ஸோ ஒரு ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்கில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டை டெலிட் பண்ணும். அப்போ டாப் ஒரு ஸ்டாக்னு எடுத்துட்டோம்னா டாப்லேருந்து தான் டெலிட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு தான் ஒரு ஸ்டாக்குள்ள எலிமெண்ட்ஸ் இருக்குது 10, 20, 30. ஓகேங்களா? சரி, டாப் வேல்யூ இங்கே தான் இருக்குது, 30ல் இருக்குது. நவ் while popping we can pop the element pointed by top is equal to 2. இப்போ டாப் வேல்யூ இது 0, இது 1, இது 2. ஸோ இந்த 2 வேல்யூ இருக்குது, இந்த 30 தான் என்ன பண்ண போகிறேன், பாப் பண்ண போகிறேன், வெளியே தூக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ டாப்பில் இருக்கிற வேல்யூ தான் நம்ம தூக்க முடியும். ஸோ 30 வெளியே எடுத்துட்டோம்னா அப்போது அந்த டாப் வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிடும், திரும்ப கீழே போயிடும், 30லேருந்து 20க்கு போயிடும். அப்போது டாப் வேல்யூன்னு ஆகிடும், இப்போ செட்டிங் 1க்கு வந்துடும், 0, 1க்கு வந்துடுச்சு இப்போது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் வந்து 20 எலிமெண்ட் எடுக்கிறேன், 20 கெட்டிங் பாப்டு. அப்போ டாப் வேல்யூன்னு ஆகிடும், திரும்ப கீழே போயிடும், டிக்ரிமெண்ட் ஆகிடும், 0க்கு போயிடுச்சு. ஸோ டாப் வேல்யூ செட்டு டு 0. அப்புறமா இந்த 10 எலிமெண்ட்டு எடுத்துட்டோம்னா ஸோ 10 கெட்டிங் பாப்ட், அப்போ டாப் வேல்யூ -1ல் போயிடும். ஸோ டாப் -1 என்னது, ஸ்டார்டிங்கில் படித்தோம் இல்லையா, அப்போது ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி தான் வந்து எலிமெண்ட்ஸ் நம்ம பாப்அப் பண்ணும். சரி, இப்போது இதுக்கான கோடிங் பார்க்கலாம். பாப்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இன்ட்டுன்னு ஐட்டம். ஓகேங்களா? ஏதோ ஒரு ஐட்டம். இப்போது அந்த ஐட்டம் வந்து இந்த ஸ்டாக்குக்கு உள்ளே இருக்கும், அதாவது எங்கே இருக்கும், டாப் மோஸ்ட்டில் இருக்கும். ஸோ டாப் மோஸ்ட்டில் இருக்கிற அந்த வேல்யூ தான் இந்த ஐட்டம். அப்போது அந்த ஐட்டம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த எலமெண்ட்டை எடுத்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்படியே உடனே அந்த ஸ்டாக் என்ன ஆகிடும், டிக்ரிமெண்ட் ஆகிடும். புரியுதுங்களா? இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஏன் மைனஸ் போட்டிருக்கேன், இப்போ நான் 20 எடுத்தேன்னா அந்த எலமெண்ட்டு இங்கேருந்து 30 எடுத்திருக்கேன், வெளியே வந்துடுச்சு. அப்போது அந்த டாப் வேல்யூ வந்து 20க்கு வந்துடுச்சு, 30க்கு இருந்தது 20க்கு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போது 20 நான் வெளியே எடுத்துட்டேன், அப்போது இங்கேருந்து டாப் வேல்யூ இப்போ 0க்கு வந்துடுச்சு. அதால் தான் இங்கே டிக்ரிமெண்ட்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போது இதுதான் வந்து அதோடைய கோடிங். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் பற்றி. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் எம்டினா என்ன, நெக்ஸ்ட் அதுக்கான கோடிங். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபுல் ஆப்ரேஷன்னா என்ன, அதுக்கான கோடிங் வித் டயக்ராம். புஷ் ஆப்ரேஷன்னா என்ன, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், டயக்ராம்ஸ், அப்புறம் அதுக்கான கோடிங். பாப் ஆப்ரேஷன்னா என்ன, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், டயக்ராம்ஸ், அதுக்கான கோடிங். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.